வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு சரித்திர சாதனை செய்து மக்களின் செல்வாக்கை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து 100 நாளாகிறது. பதவியேற்ற நாளிலிருந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் முதல்வர்கள் இருப்பார்கள். இலாக்காக்களை அமைச்சர்களுக்கு பொறுப்பை கொடுத்துவிட்டு தன் இலாக்காவை பார்த்துவிட்டு போகிற முதல்வர்கள் உண்டு. ஆனால் இங்கே ஒரு முதல்வர் அத்தனை இலாக்காவை பற்றியும் சதா சர்வகாலமும் சிந்தித்து அந்த இலாக்கா அமைச்சர்களே அதிசயித்து போகும் அளவிற்கு பல திட்டங்களை அறிவித்து நடந்து முடிந்தே விட்டது. வாக்களித்த வாக்காளர் கையில் காயும் முன்பே பல நலத்திட்டங்கள் இங்கே நிறைவேறிவிட்டது. கண் துஞ்சாமல் எப்படி ஒரு தனி மனிதரால் இப்படி மக்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க முடியும் என்று பொருளாதார வல்லுநர்கள் வியப்போடு பார்க்கிறார்கள். 110 விதியினால் தமிழகத்தின் தலைவிதியே மாற்ற முடியும் என்பதை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் உருவாக்கி காட்டியிருக்கிறார் தமிழக முதல்வர். 100 நாட்கள், 100 ஆண்டு சாதனைகள், இதை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் டேவிட் அண்ணாதுரை அவர்கள், வணக்கம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கல்யாண சுந்தரம் அவர்கள், வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேக்கு தமிழரசன் அவர்கள், வணக்கம். பதவியேற்ற முதல் நாளே முக்கிய 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதிலிருந்து பல சாதனைகள் தொடர்கிறது. அந்த முதல் 5 கோப்பு கையெழுத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு வரியை பயன்படுத்தினீர்கள். வாக்களித்தவர்களுடைய விரல்களிலே இருக்கிற அந்த வாக்களித்ததற்கான மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே தேர்தல் நேரத்திலே மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அந்த ஈரம் கூட காய்வதற்கு முன்பே அந்த வாக்குறுதிகளை, மிகப்பெரிய அடிப்படையான வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பெருமைக்குரியவர் 6வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாட்களை, 100 ஆண்டுகள் அவர்கள் தொடர வேண்டும் என்ற இந்த உணர்வு என்னையும் மீறி வருகிறது. அதில் நீங்கள் இந்த தாலிக்கு தங்கம் தருகிற திட்டம் மேலெழுந்து வாரியாக பார்க்குறப்போ ஏதோ ஒரு விலையில்லாத தாலிக்கு தங்கம் தருவது ஒரு இலவசம் போல ஒரு தோற்றத்தை தரலாம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தினுடைய, ஒரு சமூக புரட்சியினுடைய மையப்புள்ளியே இருக்குது அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்கள், சமூக ஆய்வாளர்கள் மிக தெளிவாக உணர முடியும். ஏன்னா பெண்களுடைய மறுமலர்ச்சி இல்லாமல் ஒரு சமூக மாற்றம், பெண்களுடைய முன்னேற்றம் இல்லாமல் ஒரு சமூக விடியல் நிச்சயம் எந்த சமூகத்திலும் அமையாது. இது தெளிந்த, ஏன்னா ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குற, வளர்த்தெடுக்கிற, வார்த்தெடுக்கிற எல்லா பங்கும் பெண்களுடைய சமூகத்துக்கு தான் நம்முடைய உலக வாழ்வியலில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய கல்வி, இந்த 8வது வரையில் அவர்களுக்கு 25,000 ரூபா அவர்களுக்கு திருமண தொகையாக இருந்து, அதுக்கு மேலே பட்டப்படிப்பு படிச்சிருந்தா அவர்களுக்கு 50,000 ரூபா திருமண நிதி உதவியாக இருந்து, ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த அரைப்பவுன் தங்கம் தந்ததன் மூலம் அவருடைய அந்த கல்வி விகிதமே தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிடுற போது தமிழகத்தில் கிராமப்புற பெண்களுடைய கல்வி விகிதம் வளர்ந்துருக்கு. நமக்கு 8 வரைக்கும் படித்தா இந்த காசு கிடைக்குது, தொகை கிடைக்குது, திருமணத்துக்கான எல்லா விதமான உத்தரவாதமும் நமக்கு கிடைக்குது, பட்டப்படிப்பு படித்தா அதற்கு தகுந்த உதவி நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த விகிதமே வளர்ந்துருக்கு. பெண்களுடைய கல்வி வளர்ச்சி என்பது, பெண்களுடைய அறிவு வளர்ச்சி என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய திட்டம். இது மேலெழுந்து வாரியாக ஏதோ தாலிக்கு தங்கம் தரும் அப்படிங்கிறது இல்லை. இதனால் வருங்கால தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கான அச்சாரம் தமிழகத்தினுடைய கிராமங்களிலே உருவாகி இருக்கிறது என்பதை இல்லை, தங்கம் என்பதே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி அது ஒரு குடும்ப கௌரவம், ஒரு சுய கௌரவம். அது இல்லை என்றால் ஏதோ தனக்கு சுய கௌரவம் போயிட்டதாக நினைக்கிற ஒரு சூழல். இது எல்லாத்தை விட இந்த ஒரு கூறு, இந்த கண்ணோட்டம், இந்த பார்வை, இந்த உண்மை 100 ஆண்டு காலத்துக்கு பிறகான தமிழகம் நினைத்து பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியின் அடித்தோட்டம். பெண்களுக்கு தங்கம் தருகிற திட்டம் இருக்க,
இந்த திட்டத்தில் வந்து இன்னொன்று இருக்கு. மற்ற எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு மிகச்சரியான நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இதற்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது வந்து எப்படின்னா, இது அதிகாரிகளுடைய ஆய்வு கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றதை நான் அறிந்திருக்கிறேன். அதிகாரிகள்லாம் சொல்கிற போது நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இத்தனை கோடி என்று ஒதுக்கலாம், இத்தனை கோடி என்று திட்டமிடலாம். ஆனால் இப்படி வந்து இந்த தாலிக்கு தங்கம் 1/2 பவுன் 1 பவுன் என்று சொல்கிற போது இது ஒரு நாளைக்கே 3 விலை விற்கும். காலையில் ஒரு விலை விற்கும், பகலில் நண்பகலில் ஒரு விலை விற்கும், மாலையில் ஒரு விலை விற்கும். தங்கத்தினுடைய விலை அதை மும்பை தான் தீர்மானிக்கும், மும்பையினுடைய மார்க்கெட் தான் சொல்லும். ஆக அப்படிப்பட்ட மாறுதல்கள் இங்கே பக்கத்தில் பொருளியல் நிபுணர் இருக்கிறார். அந்த மாறுதல் இருக்கிற போது கூட புரட்சி தலைவி அம்மா அங்கே வந்து ஒரு சமூக மறுமலர்ச்சி, அதோட ஒரு தாய் உள்ளம். அந்த தாய் உள்ளம் எப்படி தனித்துவத்தோடு நிற்குதுன்னா, அது காலையில் வேலை விற்றாலும் சரி, மாலையில் மாறி போனாலும் சரி, இல்லை மறுநாள் அது எவ்வளோ உயர்ந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கு திருமணத்துக்கு வழங்கப்படுகிற இந்த தங்கம் தங்கமாகத்தான் தர வேண்டுமே தவிர, இந்த திட்டத்தில் ஒரு சமூக மறுமலர்ச்சி நிற்குது. அந்த எண்ணத்தில், அந்த சிந்தனையில் தாயுள்ளம் நிற்குது. இதே போல் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குடிசையிலும் அவர்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு 100 யூனிட் வரையில் விலையில்லாமல் அரசாங்கம் தருகிற நடவடிக்கை இருக்குல்ல, அது அவருடைய குடும்பத்தில் ஏற்றப்பட்ட ஒளிவிளக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கலங்கரை விளக்கம். அந்த அடிப்படை தேவை, அவனுடைய கல்வியை, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான வசதிகளை, அவனுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அனைத்து தேவைகளை எல்லாவற்றையும் துணை நிற்கிற ஒரு சக்தியாக இருக்கிற மின்சாரத்தை 100 யூனிட் வரையிலன்னா ஒரு குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டினுடைய அத்தனை 1,90,00,000 குடும்பத்துக்கும், அவ்வளவு வாய்ப்பற்ற வசதியற்ற அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்குவேன்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்தில், அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சாதனை. அதே போல தான் நெசவு தொழில். நெசவு தொழில் தான் உலகத்தில் வந்து 50% மக்களால் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தொழில். அந்த நெசவு தொழிலை தமிழகத்தில், அந்த மானம் காக்கும் ஆடை தருகிற அந்த தொழிலை ஊக்குவிக்கிற வகையில் அனைத்து தொழிலாளர்களும் பயன்படுகிற, தொழிலதிபர்களும் பயன்படுகிற அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த மின்சாரத்தில் ஒரு குறுகிய கட்டணம் இருந்தால் போதும். ஜனநாயகத்தினுடைய ஹவுஸ் ஆஃப் காமன், அந்த பொதுமக்கள் சபை என்று சொல்கிற அந்த ஜனநாயக மரபுகளை தான் பெருமளவுக்கு இந்தியாவில் பின்பற்றி வருகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு அரசு உருவான 100 நாள் ஹனிமூன் பீரியட். புது அரசுக்கு 100 நாட்கள் என்பது அவருடைய தேனிலவு காலம் அப்படின்னு பிரிட்டிஷில் அந்த ஹவுஸ் ஆஃப் காமனில் ஒரு மரபு. இந்த ஆட்சிக்கு வந்து நாங்கள் அந்த ஹனிமூன் பீரியட் கொடுக்க முடியாது, ஏன்னா இது கண்டினியூயன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தான், அதனால் அந்த ஹாலிடே பீரியட் கூட கொடுக்க முடியாதுன்னு பேசிட்டாங்க திமுகவினர். போற்றலுக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மீண்டும் இந்த அமைச்சரவை உருவாவது 6வது முறையாக அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து இது ஒரு ஆட்சியினுடைய நீட்சி, அதனால் இந்த 100 நாட்கள் தேனிலவை நாங்கள் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது சிறந்த அரசியல் நாகரிகமாக இருக்காது. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை, அதில் இந்த 100 நாட்கள்லேயே தொடக்கத்திலேயே அவை கூடிய முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் வரையில் வெளிநடப்பு இதையே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மதுவை கொண்டு வரும்போது தமிழகத்தில் கருணாநிதி அதற்காகவே 1 மணி நேரம் பேசி உலகத்தில் பல்வேறு நாடுகளை உதாரணம் காட்டி எல்லா நாடுகளும் தோற்றுவிட்டது, நான் மட்டும் எப்படி எரியாத கற்பூரமாக இருக்க முடியுமா என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்ததை அழகாக ஒரு மனோதத்துவ நிபுணர், ஒரு உளவியல் நிபுணரின் பார்வையோடு மக்கள் மீது அனுதாபம் கொண்டு படிப்படியாக குறைப்பேன், மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்றார். அதை கையெழுத்து போட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து அறிமுகப்படுத்தியது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முதலமைச்சராக அப்போது இருந்த திரு கருணாநிதி. அப்போ வந்து நீங்கள் உலக நாடுகள் சொன்னது இருக்கட்டும், பக்கத்தில் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரியில் இருக்குது. இந்த மாநிலங்களுக்கு நடுவில் தமிழ்நாடு மட்டும் என்ன ஒரு தீபகற்பமாக இருக்க வேண்டுமா? மாநிலங்களிலே கொழுந்து விட்டு இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிற போது இது மட்டும் என்ன வந்து ஒரு பஞ்சா இருக்க நடுவில் இருக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் கேட்ட திரு கருணாநிதி இன்னைக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு? அதை தானே சொன்னாரு. இல்லை, புள்ள முதல் கையெழுத்தினார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் சொன்னதை செய்யக்கூடியவராக சொன்னார்கள். சொன்ன உடனே ஒரே ஒரு 3 மாத காலத்தில் அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக சொன்னீங்க, நிறைவேற்றினீங்களா? அண்ணா காலத்தில் சொன்னாங்க, நிறைவேற்றினாங்களா? அண்ணா காலத்தில் சொன்னதுக்கு பிறகு வந்து திமுக கருணாநிதி நிறைவேற்றினாரா? கிடையாதே, எதையுமே. ஆனால் புரட்சி தலைவி அம்மா எதை சொன்னாலும் அதை சொன்னதை நிறைவேற்றுகிற அந்த உறுதியோடு
வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல, அது காட்டில் போகிற ஒரு வாக்குறுதி அல்ல என்ற வகையில் அது மக்கள் சாசனம். இந்த 100 நாளில் இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு ஊடகங்கள் குறை சொல்லலாம், எதிர்க்கட்சிகள் வெளியே இருந்து குறை சொல்லலாம், உள்ளேயும் சிலர் ஒரு கூப்பாடு போடலாம். ஆனால் ஒரு ஆட்சியினுடைய நிறைவுகளை, அந்த குறைவுகளை எப்படி நம்ம மதிப்பிடணும்னா, எப்படி அந்த மதிப்பீடு அமையணும்னா, இந்த 100 நாட்களில் அவர்களுக்கான சூழல் என்ன, மத்திய அரசிலிருந்து எவ்வளவு நிதி ஒதுக்கீடு நமக்கு வருது, நம்முடைய மாநிலத்திலிருந்து எத்தகைய வரி விதிப்புகள் இருக்குது, வருவாய் எப்படிப்பட்டது, சூழல்கள் எப்படிப்பட்டது, நோக்கம் எப்படிப்பட்டது, இதன் நடுவிலே இருக்கிற ஒரு மாநில அரசு இந்த மாநில அரசினுடைய அதிகாரங்களுக்கு ஏற்ப எந்த சாதனைகளை செய்திருக்கிறது என்று நாம் ஒப்பீடு செய்வோமானால், ஆய்வு செய்வோமானால், போற்றுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய தலைமையிலான 6வது முறை அமைந்திருக்கிற இந்த அரசினுடைய 100 நாட்களுடைய சாதனை என்பது இந்திய துணைக்கண்டத்தின் மகத்தான சாதனை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஆட்சி பொறுப்பை ஏற்று அமர்ந்த உடனே அது போட்ட அந்த முதல் 5 கையெழுத்துக்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த 5 கையெழுத்தும் பார்த்தீங்கன்னா சார், முக்கியமாக ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு கிரேட் விஷனோட சொன்னதை உடனே செய்யக்கூடிய, முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய முதலமைச்சர் அம்மா அவர்களே கூறியிருக்காங்க, தமிழ் மக்கள் என் குடும்பம், அவர்களுடைய வளர்ச்சி தான் என் வாழ்க்கைன்னு. அதே மாதிரி ஒன்று நீங்கள் சொன்னது போல் இந்த தங்கத்துக்கு கொடுத்த 4 கிராம்லேருந்து 8 கிராம் பார்த்திங்கன்னா, தட் கிவ்ஸ் எ கான்ஃபிடன்ஸ் டு அவர் விமன், தட் இஸ் எ பெஸ்ட் திங். இரண்டாவது பார்த்திங்கன்னா, மதுவிலக்கை பற்றி தேர்தலுக்கு முன்னாடியே அம்மா சொல்லிட்டாங்க, சாத்தியக்கூறாக பண்ணக்கூடியது தான் பண்ண முடியும், பூர்ண மதுவிலக்குங்கிறது முடியாது, நேரத்தை குறைப்போம், கடைகளை குறைப்போம். இது நீங்கள் சரித்திரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட்லேயே ஒரு கமிட்டி போட்டாங்க, ப்ரொஹிபிஷன் கமிட்டின்னு, 54லேயே. அரசியல் சாசன திட்டத்தில் 47 டோட்டல் ப்ரொஹிபிஷன் கொண்டு வரணும் அரசாங்கம் தான் சொன்னாங்களே தவிர முயற்சிக்கணும் ஃபுல்லாக அந்த டயத்துலேயே. அப்போவே அவங்க ப்ரொஹிபிஷன் கமிட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, இதில் பல சிக்கல்கள் இருக்குது, பல மாநிலங்கள் ஆரம்பித்து ஹரியானாவில், ஆந்திர பிரதேசில், இதை தவிர உங்களுக்கு ஆரம்பித்து பின்பு முடியல, கள்ளசாராயம், இதை தவிர கடத்தல், இதில் முடியாமல் போனதில் எல்லோருமே இது என்னன்னாக்கா, கடைகளை குறைக்க வேண்டும், நேரத்தை. அவ்வளோ பெரிய காந்தியன் இருந்த மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணாருன்னா, டெல்லியில் நிறையா இப்போ குளோபல் இதுவாகிடுச்சு, ஃபாரினர்ஸ் வந்தாங்க, அவரே என்ன பண்ணாருனாக்கா, அரசாங்க விடுமுறை அன்றைக்கி விடுமுறை இருக்கும், 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். ஒரு கடை இங்கே அசோக் நகர்கிட்ட இருந்ததுன்னா இன்னொரு கடை ஆவடியில் இருக்கும், அது மாதிரி தான் பண்ணார். இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய காந்தியனும் அதே தான் சொல்லி உடனடியாக வந்த உடனே கையெழுத்து போட்டாங்க அம்மா. இது முக்கியமாக நான் ஒரு 2 கோணத்தில் பார்க்குறேன் சார். நீங்கள் முதல்ல கூறியது போல் இந்த ஒரு மைன்யூட் மெட்டிகுலஸாக ஒரு டீட்டெயிலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாங்கன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்கணும். மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவில் சார் சொன்னார், இந்தியாவில் முதல் மாநிலம்னு. நம்ம விஷன் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2023 அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆசியாவில் 3வது இடத்த பிடிக்கணும், சவுத் கொரியாவுக்கு மேலே, மலேசியாவுக்கு மேலே, தாய்லாந்துக்கு மேலே, எல்லா இதுலேயும், ஹெல்த்தில், எஜுகேஷனில், வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், எல்லாத்துலேயும். அதை தவிர தமிழ்நாடு ஏழ்மை இல்லாமல் 2023 இருக்கணும், முதல் ஸ்டேட், நம்பர் 1 ஸ்டேட்டாக. நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் 4,50,000 ரூபா வரணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷன் டாக்குமெண்ட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொன்னது போல் ஒரு காது கேட்காதவர்களுக்கு மெட்டர்னிட்டி சென்டரில் வச்சு அவங்களுக்கு உடனடியாக பிரசவம் போதே அந்த குழந்தைங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணணும். பாருங்கள் என்ன ஒரு கருணை உள்ளன்னு. அதே மாதிரி பிளைண்டு பீப்புள் போகிறதுக்கு ஒரு புது ஸ்டிக், அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா சென்சேஷன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே பள்ளம் இருந்தாலோ கல் இருந்தாலோ காமிக்கும். இதெல்லாம் எந்த ஒரு முதலமைச்சர் இதை சிந்திச்சு பண்ணுவாங்க? இதை தவிர பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு 27 மாவட்டங்கள்லேயும் ஆம்புலன்ஸ் கால்நடைக்கும் வேணும்னு. இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, உங்களுக்கு கண்டினியூட்டி. இந்த 5 வருஷம் கண்டினியூட்டி வரும்போது பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2023 தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு 100% நடக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா முதல்ல என்னாச்சுன்னா 5 வருடம் கேப் பாருங்கள். இப்போ 100 யூனிட்டு, அப்புறம் விசைத்தறிக்கு இது எத்தனை யூனிட் கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை. நம்ம எதை வைத்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் எந்த நிலையில் இருந்தோம், 2011 நாம் எந்த நிலையில் இருந்தோம்,
மின்சாரத்துக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்து மின்மிகை மாநிலமாகி இருந்தால் நம்மளால் இதை சாதிக்க முடியும்? மின்மிகை மாநிலமாகி நம்முடைய முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு க்ரீன் ப்ராஜெக்ட் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு சாங்ஷன் கொடுங்க, மேலும் மேலும் என்ன அது மிகை மாநிலம் ஆயிடுச்சுன்னு ஒரு இதுலேயும் க்ரீன் பாத் கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி வருது, அதில் மத்திய அமைச்சர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு 2வது கட்டம் வந்துடுச்சு, நாங்கள் இன்னும் அதிக சிட்டிஸாக அலாட் பண்ணோன்னு. அது மாதிரி ஒரு விழுக்காட்லேயும் தமிழ்நாடு முதன்மையாக வரக்கூடியது. இந்த கண்டினியூட்டிங்கிறது ஏன்னாக்க இந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்களுக்கு பல வளர்ச்சி திட்டங்கள். ஏன்னா சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். இப்போ ரயில் காரிடார் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா டூரிசம்க்கு 500 கோடி ஆசிய வங்கியோடு சேர்ந்து. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்கள். கிபி 2000 ஆண்டிலிருந்து 2007 ரோமர்கள் அங்கே வியாபாரம் செஞ்சு அங்கே இருந்தாங்க. அதை அதே இடத்த நம்ம இது பண்ணி கொண்டு வரணும் வைகை ஆற்றில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர ஈக்கோ பார்க்ஸும், அந்த பார்க்கு பார்த்திங்கன்னா வருங்காலத்தை வைத்து அந்த பார்க்கு மாத்திரம் இல்லாமல் அம்மா பார்க்கில் அவங்களுக்கு கல்வியும் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன உனக்கு, ஸோ அந்தளவுக்கு எதிர்காலத்தையும் சிந்தித்து இந்த மாதிரி ஒரு சின்ன மைனர் பாயிண்ட்டு மெட்டிகுலஸ்லேருந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு வர்க்கத்தையும் எடுத்து பண்ணக்கூடியது ஒரு மிகப்பெரிய இது. அந்த சாதனைகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 100 நாட்களிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு செய்திருக்கக்கூடிய சாதனை என்பது 100 நாள் சாதனை என்பது உலகத்துக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறும் சாதனையாக அமைந்திருக்கிறது. முதலில் இந்த சாதனைகளை படைத்து காட்டிய, மக்கள் வாழ்விலே ஒளியேற்றி காட்டிய, 100 நாட்கள் நமக்காக நல்ல திட்டங்களை தந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு முதலில் தனது நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தன் இரவையெல்லாம் பகலாக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வை பலமாக்கி காட்டிய ஓய்வறியாத உழைப்பாளி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. 2வது, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இந்த 100 நாள் ஆட்சியிலே எந்த எல்லைகளை அம்மா அவர்கள் தொட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், விவசாயம் முதல் அணுமின்சாரம் வரை, மழலையர் முதல் முதியவர் வரை, சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட தியாகிகள் முதல் விலையில்லாத மடிக்கணினி வரை, இந்த அளவுக்கு சமுதாயத்தின் வெவ்வேறு மூலைகளில் இருக்கக்கூடிய எல்லைகளை தொட முடியும் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த 100 நாள் சாதனையிலே நாம் அறிகிறோம். சார் சொன்ன மாதிரி இந்த 100 நாட்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாண்புமிகு அம்மா அவர்கள் இட்ட அந்த 5 முக்கியமான கையெழுத்துகள், 5 முக்கியமான திட்டங்களை அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய அந்த மகத்தான திட்டம் என்பது, தங்கம் என்பது உலக பொருளாதாரத்தினுடைய அளவுகோல். உலக பொருளாதாரமே தங்கத்தை வைத்து தான் இருக்கிறது. அந்த தங்கத்தை விலையில்லாமல் அம்மா அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணினத்தின் விடுதலைக்காக பேசினார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுடைய கல்வி விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு உயரும் என்பதை அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்திலே பார்க்கின்றார்கள். இது ஒரு தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் என்ற மேலோட்டமான கருத்தை தாண்டி தீர்க்க தரிசனமாக, தொலைநோக்கு பார்வையாக, ஆழமாக, இதன் மூலமாக பெண் சமுதாயத்தையே முன்னேற்றி காட்டிய மாபெரும் சமூக விஞ்ஞானி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். 100 யூனிட் மின்சாரம் இல்லங்களுக்கெல்லாம் இலவசமாக, விலை இல்லாமல், கட்டணம் இல்லாமல் அம்மா அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். நான் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். எந்த நிலையிலே நாம் இருந்தோம்? 2011 மின்சாரத்திலே குறைவுபட்ட மாநிலமாக, கருணாநிதி ஆட்சி காலத்திலே மின்சாரம் முற்றிலுமாக நமக்கு குறைவுபட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்ற உடனே அம்மா அவர்கள் சட்டப்பேரவையிலே சொன்னார்கள், அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இருந்தது, மத்திய சர்க்கார் உதவுகிறதோ இல்லையோ, இந்த தமிழ்நாட்டை மின்சாரத்திலே மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்று அம்மா அவர்கள் சட்டப்பேரவையிலே சபதம் ஏற்றார்கள். அந்த எல்லையை தாண்டி மின்சாரத்துக்கு அன்றைக்கு உலக வங்கியே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த நேரத்திலே யார் கைவிட்டாலும் தாய் கைவிட மாட்டார் என்று சொல்வதைப் போல உரிய தொகையை, பெரும் தொகையை மின்சார வாரியத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ரிவ்யூ மீட்டிங்களை நடத்தி
மின்சாரத்திலே குறைவு என்ற நிலையை கடந்து நிறைவு என்கின்ற எல்லையை அடைந்து அந்த எல்லையும் கடந்து இன்றைக்கு உபரி என்கின்ற ஒரு உன்னதமான நிலைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே மின்சாரத்திலே உபரியாக மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய மாநிலம் என்ற பெருமையை நாம் படைத்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு படைத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அம்மா அவர்களுடைய நிர்வாக ஆற்றல் என்ன என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். கருணாநிதி ஆட்சியிலே அன்றைக்கு மத்திய சர்க்காரிலே இவர்கள் குடும்பம் அங்கம் வகித்த அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வேண்டிய இலாக்காக்களை கொடுத்து விட்டோமே, என்ன கூடுதலாக மின்சாரம் கேட்கின்றீர்கள் என்று அவர்களும் அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஆக கருணாநிதியாலே இதை சாதிக்க முடியவில்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குறையையும் தாண்டி நிறைவை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்துறையிலே பெற்று தந்திருக்கிறார். இன்றைக்கு 100 யூனிட் மின்சாரம் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படு கட்டணமில்லாமல் கொடுக்கப்படுகிறது என்பதை நினைத்து பார்ப்பதற்கே மிக பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால், எங்களது சொந்தக்காரர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள், 2 ரூபாய் கட்டணம் கட்டியிருக்கின்றார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மின்சாரம் என்பது அவர்கள் அவ்வளவுதான் பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. மின்சாரம் இல்லாமல் உலகமே ஸ்தம்பித்து போகும். அந்த மின்சாரத்தை மக்கள் வாழ்க்கையிலே அது ஒன்றிணைந்து இருந்தாலும் அதை அம்மா அவர்கள் செய்த இந்த நிர்வாக புரட்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த தன்னிறைவு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அம்மாவினுடைய நிர்வாக திறமைக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த தேர்தல் வாக்குறுதியை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார்களே, இந்த மெட்டிகுலஸ் எஃபர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய ஆளுமை திறன், அது ஆளுமை திறன் என்று ஒன்று இருக்கிறது, ஆளுமை பண்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அம்மாவுக்கு ஆளுமை திறமை, ஆளுமை பண்பாடு, இது இரண்டுமே மிகுந்திருக்கு. வெறுமனே திறமை மட்டும் இருந்தால் போதாது, அந்த பண்பாடும் இருக்கணும். ஆளுமை பண்பாடு, அதாவது இந்த ஆளுமைக்கான ஒரு தகுதியே அந்த பண்பாடு தான். நாம் மக்களுக்கு தருகிற வாக்குறுதி என்பது மக்களால் நாம், மக்களுக்காக நாம். புரட்சித் தலைவி அம்மாவுடைய அந்த பார்வையால் தான் எல்லா வாக்குறுதிகளையும் இதுவரைக்கும் அவர்கள் தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக அவர் பொறுப்பாக இருக்க மாட்டார். அது ஏதாவது ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு இடர்பாடு அங்கே குறுக்கீடாக இருக்கலாமே தவிர அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதற்கு அவர் பொறுப்பாக ஒருபோதும் இருக்க முடியாது. அதை போல எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றி தருகிற, எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிச்சயமாய் வாக்குறுதியாக தருகிற அந்த ஆளுமையும் அந்த பண்பாடும் புரட்சி தலைவி அம்மாவோட மிகுந்திருப்பதனால அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய, அதாவது சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் பழகினா, அவரிடம் கேட்டால், அவரிடம் அரசியல் பேசினால் ஒன்று புரிஞ்சுப்பீங்க, இது அம்மா கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சிடுங்கன்னு, அம்மா செய்வாங்க. ஒரு ஆட்சியினுடைய மகத்தான வெற்றியை, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அச்சாணியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை மக்களுக்கு தாங்களால் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த மாபெரும் ஆளுமையின் பேரில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இன்றைக்கு தமிழகத்தில், ஏன் இந்திய துணை கண்டத்தில் ஒரு மக்கள் தலைவருக்கு இருக்குன்னா புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பழகி பார்க்குற போது இந்த உணர்வை நீங்கள் வேணா நீங்கள் ஒன்றா எந்த கிராமத்தில் போய் அணுகி பாருங்க. ஆளுமை பேரில் அந்த நம்பிக்கை இருக்கணும். மக்களை ஏமாற்றாத, திசை திருப்பாத, அவர்களை எந்த வகையிலும் சுரண்டாத அப்படிப்பட்ட ஒரு தன்மை நிறைந்த பாதை. ஆக நீங்கள் 2 ஏக்கர் தருவோம்னா சாதாரண கடைசி நிர்வாகத்தில், வருவாய்த்துறை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கூட இந்த வாக்குறுதி தர முடியாது. எப்படிப்பட்ட ஒரு போலியான வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தது? ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் 2 ஏக்கர் நிலம் தருவோம். எத்தனை குடும்பங்களுக்கு தந்தார்கள்? வெள்ளை அறிக்கை கேட்டு 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 நாம் வெளுத்து போனது தான் மிச்சம். இதுவரைக்கும் ஒரு பட்டியலே தர முடியலையே. ஆனால் இன்றைக்கு திமுக இங்கே புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை பார்த்து இவ்வளவு கோரிக்கைகளை நிறைவேற்றி, அவர்கள் தந்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி, நலத்திட்டம் என்று ஒன்று, அது அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுடைய டெமோக்ரஸியின் இலக்கணமாக இருக்குமானால் அது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டுகிற அளவிற்கு அந்த நலத்திட்டங்களுடைய தொட்டிலாய், அந்த நலத்திட்டங்களின் சிகரமாய், அந்த நலத்திட்டங்களுக்கு மணிமகுடமாய் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலமாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு நலத்திட்டம். தடிக்கு விழுந்தால் நலத்திட்டம். ஒரு குடும்பம், குடும்ப தலைவரையோ
அல்லது அண்ணன் தம்பி அல்லது உற்றார் உறவினர் யாரையும் நம்ப வேண்டிய இந்த அரசை நம்பி வாழ்க்கை நடத்தலாம். இந்த அரசாங்கம் அத்தனை நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுக்கு வாரி வழங்குகிறது. விலையில்லா அரிசி தருகிறது, விலையில்லா மின்சாரம் தருகிறது, விலையில்லா தங்கம் தருகிறது. நீங்கள் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த கிலுகிலுப்பையில் தொடங்கி ஈமச்சடங்கு வரையிலும் அவ்வளவு நலத்திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை நம்பியே ஒரு குடும்பம் இயங்கலாம், அரசாங்கத்தை நம்பியே ஒரு குடும்பம் வாழலாம். பசுமை புரட்சி நடத்துகிற வகையில் அவர்களுக்கு விலையில்லாத கறவை மாடு, விலையில்லாத ஆடு, விலையில்லாத மிதிவண்டி, விலையில்லாத மடிக்கணினி, எந்த நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் தோள் தரும். உன் நம்பிக்கைக்கு துணை நிற்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாய் அரசாங்கம் இயங்கும். ஒரு வரி விதிப்பு இல்லாமல், மத்திய அரசினுடைய துணை இல்லாமல், போதிய நிதி வசதி இல்லாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக காரியங்களை ஆற்றுகிற, நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு சீரிய சிற்பியாக புரட்சி தலைவி அம்மா இந்த நிர்வாகத்தை நடத்தி செல்கிறார். நீங்களுமே இந்தியாவில் பல ஸ்டேட்டை பார்த்துருப்பீங்க. மெட்டிகுலஸாக அந்த தேர்தல் வாக்குறுதியை ஃபாலோ பண்ணி அதை நிறைவேற்றி கொண்டே வருகிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், அந்த அக்யூமெண்ட், அந்த ஃபோர்தாட் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது அப்பார்ட் ஃப்ரம் மெட்டிகுலஸ் சார், அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டாச்சா, தேர்தலுக்கு இதெல்லாம் தான் வாக்குறுதி கொடுத்தாச்சா, ஒரு ஐட்டம் பார்க்குறாங்க. 2013 என்ன பண்ணோம், 90 நாள் மகப்பேருக்கு மெட்டர்னிட்டி, அது சரி வராதுன்னு 6 மாதம் ஆக்கினாங்க. 6 மாதம் ஆக்கிட்டு இப்போ வந்து அதுவும் போதாதுன்னு 9 மாதம். இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஃபாலோ அப். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடந்ததா, 2,24,000 சொன்னாங்க, பல பேர் சொன்னாங்க வராது கொள்ளாதுன்னு. இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறாங்க 25,240 கோடி வந்துருச்சு, கிட்டத்தட்ட 45 ஒப்பந்தம் போட்டாச்சு, இன்னொரு 87,000 கோடியும் வருது. இதே மாதிரி தமிழ்நாடுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், 2023 11 விழுக்காடு வளர்ச்சி, 11% விழுக்காடு வளர்ச்சி. ஒன்னொரு திட்டம் எவ்வளவு, ஹைவேல எவ்வளோ போடணும், 6 பாதைகள் 6 லேன் 2000 கிலோமீட்டர், 4 பாதை 5000 கிலோமீட்டர். ஸோ இது மாதிரி ஒரு இதுக்கும் ஃபாலோ அப் ஆக்ஷன் வச்சு மகளிருக்கு என்ன செய்யணும், சிறுவர்களுக்கு என்ன செய்யணும், அண்டு படிக்கிறவங்களுக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், பஸ் பாஸாக இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர்கிட்ட கேட்டாங்க, என்ன இவ்வளவு இதுவாக இலவசம் தமிழ்நாட்டில்னு. உங்களுக்கு அரசியல் சாசன திட்டத்திலே பார்த்தீங்கன்னா 38, 39 சொல்லியிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ், டெஸ்பரேட்டு, ஓல்டேஜ் அண்டு மகளிருக்கு, சிறுவர்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நீங்கள் கோர்ட்டுக்கு போகாட்டியும் இது வந்து இப்போவே வந்து அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்னா, தேர்தலை சந்திக்கணும்னா இதெல்லாம் இவங்க கடைப்பிடிக்கணும் 36லேருந்து 51 வரைக்கும்னார். ஸோ அதை வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் ஒன்றுக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனி குடும்பத்தில் அவனுடைய வளர்ச்சி வரணும், சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன வேணும், முதல்ல ஹெல்த்து, எஜுகேஷன். ஹார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன, பவர், ரோடு, கம்யூனிகேஷன், எல்லாத்துக்கும் ஒன்றா பண்ணிட்டுருக்காங்க. ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் முன்னாடி அம்மா திட்டம் அறிவிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும். ஃபுல் இது ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டும் இருக்கணும், அங்கே வந்து எண்டோஸ்கோப்பியும் இருக்கணும், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் உள்ள அத்தனையும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஃபாலோ அப் ஆக்ஷன். அதனால் நான் முதல்ல கூறியது போல் இந்த கண்டினியூட்டி இருந்ததுனாக்க மத்திய அரசே பல இதில் வந்து வியந்து பாராட்டி பல பேர் சொல்லியிருக்காங்க. சர்வ சிக்ஷன் அபியானை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அங்கே வேற ஒரு யூபிஏ அரசாங்கம் இருந்தாலும் சர்வ சிக்ஷா அபியான் நம்பர் 1 தமிழ்நாட்டில்னு. அதே மாதிரி இப்போ வந்த அமைச்சரும் சொல்லியிருக்காரு அபவுட் ஸ்மார்ட் சிட்டிஸை பற்றி. இதே மாதிரி நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு ரயில்வே கம்பல் பண்ணி உடனடியாக நீங்கள் வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் போடணும், ஃபாஸ்ட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், சென்னை கோயம்புத்தூர். ஸோ ஒரு திட்டத்துக்கும் எஜுகேஷன் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறதுன்றது வேறு. ஆனால் அதுக்குள்ளே போய் இந்த குழந்தைகளுடைய ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்புறம் அவங்களுடைய அந்த எஜுகேஷ்னல் டூல்ஸ், இது வந்து எஜுகேஷ்னலிஸ்ட் யோசிப்பாங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோதான். அண்ட் மோரோவர் இந்த வர்ச்சுவல் ஸ்கூல் இருக்க, பிக்டோரியலாக ஒரு விஷயத்தை காட்டும்போது, ஒரு இமேஜ் வழியாக காட்டும்போது உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும். முன்னெல்லாம் ஸ்கூலில் பிக்சர் காம்போசிஷன் ஒன்று இருக்கும், இப்போ அதெல்லாம் நாளடைவில் இல்லை. இதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிற இந்த விர்ச்சுவல் ஸ்கூல், இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ், இந்த சிந்தனையை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு 20 மில்லியன் பீப்புளுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லி
இதை தவிர வந்து என்ன சொல்கிறாங்க, சென்னை தமிழ்நாடு நாலேஜ் கேபிட்டலாக வரணும் 2023. ஏன்னா ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய வாய்ஸ் இமேஜ் இது இருக்கக்கூடிய சென்டர்ஸாக இருக்கட்டும், அண்டு ரிசர்ச் சென்டர்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ இருக்கும்போது தமிழ்நாடு இவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னாக்கா உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கிராஜுவேட்ஸ் நம்பர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒன்று. 2 நாள் முன்னாடி பேசியிருக்காங்க, இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள் இருக்காங்க பாருங்கள், அவங்க அதுக்கு ஒரு ஐபேடும் அது மூலியமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்குனாக்க எந்த அளவுக்கு ஒரு மெட்டிகுலஸாக போவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், 80 விழுக்காடு வந்து உங்களுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சோலார் பவர் செட்டுக்கு. அது முதல்ல வந்து ஒரு 5 ஹெச்பிக்கு இருந்தபோது தான் கொடுத்தாங்க, ஹார்ஸ் பவர் 5 ஹார்ஸ் பவருக்கு. இப்போ நிறைய இடங்களில் தண்ணி இல்லாதனால அதிகம் பம்பு பண்ண வேண்டியிருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இடத்துல 10 ஹெச்பிக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அது மாதிரி ஃபாலோ அப்பு ஒன்றுக்கு ஒரு சார் போட்டு நிதி அலாட் பண்ணி விடாமல் ஒன்றொன்றையும் மேற்கொண்டு பார்த்து அப்படி இருக்கும்போது என்னுடைய இதில் 2023 தமிழ்நாடு நம்பர் 1. இப்போவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கேரளாவில் இப்போ கல்வி அதிகமாகிடுச்சு, அந்த லிட்ரஸி ரேட் அதனால அது ஒன்று தான் வந்து. மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியிலே பார்த்தீங்கன்னாக்கா 2013-14 அகில இந்தியாவில் 0.71% தான் உங்களுக்கு க்ரோத் ரேட்டு, தமிழ்நாட்டில் 3.1. அதை தவிர விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1,33,700,000 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகுது, 5.1% க்ரோத் ரேட்டு. இதுவும் அகில இந்தியாவை விட க்ரோத் ரேட் அதிகம். இது எதனாலனாக்கா விவசாயிகள் கடன்கள் அளித்து. ஏன் நம்ம இது பாருங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசமானது என்னென்னா, பஞ்சாப் ஹரியானா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சராசரி வந்து இங்கே 0.83 ஹெக்டர் தான் சராசரி ஒரு இது இருக்குது. அதனால் ரொம்ப எல்லாருமே குறு விவசாயிகள், ஸ்மால் மார்ஜினல் ஸ்கேல் ஃபார்மர் சொல்லுவாங்களே, அதை வச்சே முன்னேற்றம் பண்ணணுன்னாக்கா எந்த அளவுக்கு அரசாங்கம் பண்ணியிருக்கணுங்க நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து டிராக்டர் வாங்குறது ஈஸி, எக்யூப்மெண்ட் வாங்குறது ஈஸி, எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஒன்லி 0.83 ஹெக்டர், ஆல் இண்டியா ஆவரேஜை விட கம்மி. அப்படி இதை வைத்தே வந்து செஞ்சுருக்காங்கன்னா இந்த அளவுக்கு பல்சஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம அவார்டு வாங்கினோம், கிருஷி தர்மன் அவார்டு வாங்கினோம் பல்சஸ் ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ ஒன்றுக்கு அந்த மாதிரி தான் அந்த மெட்டிகுலஸ்னஸ். இப்போ நம்ம 100 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் இந்த ஆட்சி 4.25 வருடம் இருக்கிறது. உருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது அம்மா இந்த வேகமாக வாக்குறுதிகள் நிறைவேற்றுகிறார்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சிந்தனை என்பது மிகவும் நுணுக்கமானது, மிகவும் துல்லியமானது, மிகவும் ஆழமானது, அதே சமயத்தில் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. பொட்டன்ஷியல் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்திய துணைக்கண்டத்திலே ஏன் உலக நாட்டு பல்வேறு தலைவர்களே வியந்து போற்றக்கூடிய தலைவராகத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தன்னலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை, ஒரு தியாக வாழ்வை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னது போல ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்கின்ற சிந்தனையோடு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 100 நாள் சாதனை என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பின் வெளிப்பாடு தான் என்று நான் சொல்வேன். இந்த பேரன்பு என்பது என்றைக்கும் குறையாதது, இது கடல் போன்றது. ஆக இந்த சாதனை என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நமது ஐயா அவர்கள் சொன்னது போல இந்திய துணைக்கண்டத்தையும் தாண்டி, இந்திய துணைக்கண்ட எல்லைகளையும் தாண்டி உலக நாடுகளின் பொருளாதாரத்தோடு முன்னேற்றத்தோடு போட்டி போடக்கூடிய உயர்ந்த நிலைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அம்மா அவர்கள் அவரே ஒரு இலக்கையும் அதற்கு வைத்திருக்கிறார், அதுதான் விஷன் 2023. அதனது தொடர்ச்சியாகத்தான் எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களை தன் சொந்த பிள்ளைகளாக அம்மா அவர்கள் பார்க்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுத்துவதைப் போலத்தான் தாயுள்ளத்தோடு ஒரு முதலமைச்சர் பொறுப்பிலே ஒரு தாயே இன்றைக்கு வந்து அமர்ந்து நமக்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்கள் வளரும், பெருகும், தொடரும். ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளலாம். இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் இருக்க பல மாநில முதல்வர்கள் பல விஷயம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இவங்களுடைய கவர்னன்ஸை பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யாட்ஸ்டிக் வைத்துக்கொண்டு
அதை நோக்கி தினம் தினம் ஒரு முதல்வர் ஒவ்வொரு மணி நேரமும் பயணிக்கிறார்களே, இதை பற்றி எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? பேரறிஞர் அண்ணா அவரிடம் ஒரு முறை கேட்டார்கள், பொது உடைமை இயக்கங்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னார், திராவிட இயக்கங்கள் சமுதாய சமன்பாட்டையும் பொருளாதார சமன்பாட்டையும் சொல்கிறது, பொது உடைமை இயக்கங்கள் பொருளாதார சமன்பாட்டை சொல்கிறது என்று சொன்னார். நாங்கள் பொருளாதார சமன்பாட்டையும் சமுதாய சமன்பாட்டையும் சேர்த்தே சொல்கிறோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது சமுதாய சமன்பாடு. அந்த சமுதாய சமன்பாட்டை நிகழ்த்தி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். இன்றைக்கு அந்த எல்லையை கடந்து இன்றைக்கு பொருளாதார சமன்பாட்டுக்கு அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த பொருளாதார சமன்பாட்டை அடையக்கூடிய வகையிலே தான் அம்மா அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்கள். இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் இதையும் தாண்டி தமிழ்நாட்டை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குவேன் என்கின்ற அந்த இலக்கையும் வைத்து அதை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக பல மாநில முதல்வர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டின் மீது அம்மா வைத்திருக்கக்கூடிய பேரன்பு என்று தான் நான் சொல்வேன். சாதிக்க முடியாததை சாத்தியமாக்கி காட்டுவதனால்தான் மீண்டும் இரண்டாவது முறையாக அரியணை ஏறி ஒரு சாதனை படைத்திருக்கிறார்களா? இந்த ஆட்சி அதிகாரம் அதை ஒரு பக்கம் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறது இருந்தாலும் அரசியலில் கூட ஒரு சமூக அந்த சமன்பாடு அந்த பார்வை இருக்குல்ல, சாதிகளுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட பார்வை உடைய ஒரு தலைவர் தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா. அவருக்கு நிகராக உளப்பூர்வமாகவும் உண்மையாகவும் சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவரை நாம் இங்கே அடையாளம் காட்ட முடியாது. இந்தியாவினுடைய 3வது பாராளுமன்ற கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பாராளுமன்ற கட்சிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இங்கே சட்டப்பேரவை தலைவராக 2வது முறையாக பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் கூட நான் வேறு அரசியலுக்கு நான் போல, நான் பார்த்து வியந்து இதுவரைக்கும் அந்த துணிவை ஒரு இந்த சமூக சமன்பாட்டில் அக்கறை உள்ள ஒரு ஆர்வலராக வியந்திருக்கிறேன். அனைத்து அது தனியார் கல்லூரி ஆனாலும் நிதி உதவி பெறுகிற கல்லூரி ஆனாலும் பொறியியற் கல்லூரி தொழிற்கல்லூரிகள் எல்லாவற்றிலும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு அவருடைய பயிற்சி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து 4 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து நிறைவேற்றி பல்லாயிரக்கணக்கான கோடி அதனால் இன்றைக்கு செலவழிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான புதிய இளைஞர்கள் பட்டதாரிகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்றைக்கு உருவாகியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை தமிழகத்தில். ஒரு தாய்க்கு முக்கியமான விஷயம் அந்த பிரசவம் தான். குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் தான் மெட்டர்னிட்டி லீவுனா, அந்த குழந்தையை தாய் வீட்டில் விட்டு அலுவலகம் போகும்போது அலுவலகத்தில் அந்த தாய் படுகிற பாடு சதா சர்வகாலமும் ஒரு நிறைவோடு அங்கே அவங்க பணிகளில் ஈடுபட முடியாது. இந்த 9 மாதங்கள் விடுப்பு என்பது அதற்குள் அந்த குழந்தை வளர்ந்துவிடும். தாய் அதை பக்குவமாக பார்க்க முடியும். முதியோர்களிடமோ தன்னுடைய பெற்றோரிடமோ ஒரு தாதியிடமோ கொடுத்து விட்டு போனால் கூட அந்த குழந்தையை சமாளிக்கிற அளவுக்கு 9 மாதம் இந்த கெஸ்டேஷன் பீரியட் இருக்கு. ஒரு சமூக ஆக்கத்தினுடைய உளவியல் அதில் அமைஞ்சிருக்கு. இந்த குழந்தை முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, முகம் பார்க்க புரிஞ்சுக்கிட்டதுன்னு. அது இந்த 3வது மாதம் அல்லது 4வது மாதத்தில் அது முக அடையாளம் தெரிஞ்சுக்கும். தன்னை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சுக்கும். இவரெல்லாம் தன்னுடைய உறவு அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சுக்கும். அந்த காலத்தில் அந்த தாய் அன்பு அதுக்கு அந்த குழந்தைக்கு அமைந்தால்தான் அந்த குழந்தையினுடைய உள்ளம் உறுதி உள்ள உள்ளமாக உருவாகும். அந்த 1 ஆண்டு காலம் ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய அந்த 1 ஆண்டில் அந்த குழந்தை உருவாக்குற அந்த தன்மை உறுதிப்படைத்த ஒரு உளவியல் உறுதிப்படைத்த சமூகத்தை உருவாக்குற பாங்கு ஒரு தாயாய் இருந்து இந்த தமிழகத்தை அவர்கள் ஆளுவதனால் ஒன்றொன்றை ஏன் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பேருந்து நிலையங்களில் இடம் இல்லை. அந்த தாய்மார்கள் குழந்தைகளில் பேருந்து நிலையங்களில் கிராமத்து தாய்மார்களை நீங்கள் நகர பேருந்து நிலையங்களில் பார்க்கலாம். அவங்க படுற அந்த அந்த அல்லல் இருக்க அது உண்மையாகவே அந்த கிராமப்புறத்தில் வந்தவர்களுக்கு தெரியும். அவங்க குழந்தையோடு வந்திருப்பாங்க, அங்கே குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு இடம் இல்லாமல் தவிப்பாங்க. இப்போ எல்லா நகராட்சிகளிலும் அந்த பேருந்து நிலையங்களில் இதற்காக ஒரு அறை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கா. இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான இதெல்லாம் எப்படி அவர்களால் சிந்திக்க முடிகிறது? செயல்படுத்துவதற்கு கூட அவருடைய ஆளுமை அதிகாரம் இது எப்படி அவர்கள் சிந்திக்க முடிகிறது? இதே உணர்வோடும் இதே எண்ணத்தோடும் எப்படி மக்களுக்கு புதிய திட்டங்களை நலத்திட்டங்களை ஆக்குவது, பயன்படக்கூடிய திட்டங்களை
அவருடைய அந்த தீர்க்க முடியாத அந்த துயரங்களை தீர்த்து வைக்கிற, அந்த தேவைகளை எறிந்து தீர்த்து வைக்கிற அந்த திட்டங்களை எப்படி உருவாக்குதுன்னே ஒரு நிமிடமும், அந்த நிமிடத்தின் ஒரு துளியும் நினைக்கிற ஒரு முதலமைச்சராக, மக்கள் தலைவராக புரட்சி தலைவி அம்மா இருப்பதுனால தான் பேருந்து நிலையங்களில் பால் கொடுக்குற திட்டம். ஒரு ஆண்ட ஆட்சியை மீண்டும் ஒரு ஆட்சியை தொடர்வதனால் அந்த மாநிலத்துக்கு கிடைக்கிற சாதகங்கள் என்ன சார்? சாதகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூட்டி இருக்கிறதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகும் சார், நம்பர் 1. ஏன்னா இப்போ சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இதுக்கு முட்டுக்கட்டை இருக்குது. பல மின் உற்பத்தி வர்றதுக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கல, முட்டுக்கட்டை போட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இதில் அங்கே மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் ஓரளவுக்கு சிந்திக்குது, இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு ஒத்துழைக்கணும், ஏன்னா செயல்பாடு அந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குன்னு. அப்படி இருக்கும்போது இந்த 5 வருடங்களில் நான் முன்னாடி சொன்னது போல் ஃபுல் இது வரும்போது பார்த்திங்கனாக்க தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக, எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஆல்ரெடி வந்து பல இதில் வந்து முன்னிலையில் வைக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்லாம் இதெல்லாம் தமிழ்நாடு அகில இந்திய இதை விட சராசரி விட நம்மளது வந்து ரொம்ப குறைஞ்சது. குழந்தைகளில் இழப்பு 0 to 3 years இருக்கக்கூடியது. அதே மாதிரி மகப்பேறு போகும்போது இன்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்னு அதுலேயும் பார்த்திங்கன்னா அகில இந்தியாவை விட நம்மளது குறைஞ்சது. அதே மாதிரி பெண்கள் இங்கே இருக்கக்கூடியது பார்த்திங்கனாலும் அகில இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 940 தான் 1000க்கு பெண்களும் அவங்களும். இந்த சராசரி நம்மளுடைய பாப்புலேஷன் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதுலேயும் மிகையாக இருக்குது, 958. ஸோ ஒன்று இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூட்டி இருக்கும்போது இது நம்பர் 1 ஸ்டேட். பர்டிகுலர்லி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கம்யூனிகேஷனுக்கு. ஏன்னாக்கா ஏற்கனவே அம்மா சொல்லிட்டாங்க 10 வேர்ல்டு கிளாஸ் சிட்டிஸ் உருவாக்கணும். வேர்ல்டு கிளாஸ் சிட்டிஸ் 10 சிட்டிஸ் வித்தின் தமிழ்நாடுன்னு. அதை தவிர நாலேஜ் கேபிட்டலை தவிர கம்யூனிகேஷனுக்கு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இங்கே, இதை தவிர சில நகரங்கள்லேயும் ஏர்போர்ட் வரத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனும் தேவை இருக்குது. உலகமயமானதில் பல ஃபாரினர்ஸ் வரதுனால கம்யூனிகேஷனும் தேவை. ஈவன் உங்களுக்கு மதுவிலக்குலேருந்து எடுத்திங்கனாக்க முதல்ல டி அடிக்ஷன் சென்டர் போடுங்கிறாங்க. ஆமாம், காஞ்சிபுரத்தில் போடுங்க, திருப்பூரில் ஒன்று, கடலூரில் ஒன்று. அவங்கள திருத்தி அதுக்கப்புறம் படிப்படியாக குறைங்கன்னு, ஒரே நாளில் பண்ணுறதுங்கிறது முடியாதுன்னு. எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்டிக்கல் இதோட போகக்கூடிய ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 200 பஸ்ஸு விட்டாங்க, மினி பஸ்ஸு. அடுத்தது 100 பஸ்ஸு. அதில் உடனே பார்த்து கருணை அடிப்படையில் 1600 பேருக்கு வேலை வாய்ப்பு. யார் யார் அவங்களுடைய பெற்றோர்கள் இழந்தார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பாங்க 1600 பேருக்கு. மீனவர்களுக்கு அதே மாதிரி மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சலுகை. நீங்கள் சொன்னது போல் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னு மதர் தான் என்ன சொல்லுவாங்க, த ஃபஸ்ட்டு டீச்சர் ஃபார் த சைல்டுபாங்க. கரெக்ட். அவங்க வந்து இல்லத்தில் வந்து 9 மாதம் இருக்கணுங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த ப்ரைமரி சோஷலைசேஷன் சொல்லுவாங்க சார் உளவியலில் சொன்னாப்பில். அதுக்கு வந்து தாய் இருக்கக்கூடியது, அவங்கள வீட்டிலே வச்சு இந்த முத்துலட்சுமி பெனிஃபிட் ஃபண்டு திட்டத்தில் அவங்க கருவுட்டுறதுலேருந்து அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வியக்கக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏன்னாக்க பல திட்டங்கள் வந்து உங்களுக்கு மத்திய அரசிலிருந்து நமக்கு வரணும், பல திட்டங்களுக்கு ஃபண்ட்ஸு. இது வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கிறதுல கண்டிப்பாக இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப நல்ல காலம் கண்டினியூட்டிங்கிறது. ஏன்னாக்கா சிலது பார்த்திங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் வரும்போது, இப்போ மெட்ரோ ரயிலே பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஃபேஸ் 1 வருது உங்களுக்கு, வாட்ஸ்லேருந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து விம்கோ நகர் வரைக்கும் போகிறதுக்கு, திருவொற்றியூருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாமே முடிவடைந்து தமிழ்நாடு அந்த அளவுக்கு நிற்கும். நீங்கள் ஒரு ஆண்டு ஆட்சியை மீண்டும் தொடர்வது, இந்த சாதனையும் இதனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சாதகங்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னாலே சாதனைகளின் சங்கமம் என்று தான் அர்த்தம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். கடந்த முறை ஆட்சியிலே இருந்த அதே நிலைமைதான் தொடர்ந்து தமிழகத்திலே இருக்கும் என்கின்ற கருத்து தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனால் அதை உடைக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் மிக நுணுக்கமாக மிகப்பெரிய பொருளாதார செலவிலே சமூக வலைய ஊடகங்கள் வாயிலாக இந்த அரசாங்கத்தை தடுக்க வேண்டும், மீண்டும் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் முழு ஆற்றலையும் அதில் செலவு செய்தார்கள். ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியிலே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக மாயையை நம்பவில்லை, நம் புரட்சி தாயைத்தான் நம்பினார்கள். மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை அம்மா அவர்கள் கையிலே தான் கொடுத்தார்கள். காரணம், குடும்ப ஆட்சியினாலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிந்து போனது என்பதை நாட்டு மக்கள் மறக்கவில்லை. அம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியதால் தமிழ்நாடு தன்னைத்தானே தற்காத்து கொண்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.
ஆக தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிற தலைவியாக, தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தின் மூலை முடுக்கிலே இருக்கக்கூடிய கூக்குரலும் ஏக்கமும் அம்மா அவர்களின் சிந்தனைக்கு எட்டுகிறது, செவிக்கு எட்டுகிறது. அம்மாவின் பார்வை என்பது இந்த சிடி ஸ்கேனில் பார்க்கும்போது உடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமானதும் தெரிந்துவிடும் என்பதை போல அம்மாவின் பார்வை என்பது சிடி ஸ்கேனை போன்றது. அவர் இந்த சமுதாயத்தில் எங்கே எல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த மூலை முடுக்கெல்லாம் அம்மாவின் சிந்தனை அங்கே அவர்களுக்கு திட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்கள் பேருந்து நிலையத்திலே படக்கூடிய அவலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தீர்வை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமை தாயுள்ளம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஏழை கிராமத்து குடியானவன், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஓல்டேஜ் பென்ஷனுக்கு, ஒரு பட்டா மாறுதலுக்கு தேவை என்று சொன்னால் அம்மா திட்டம் மூலமாகத்தான் தீர்வு ஏற்படுகிறது. அதே சமயத்திலே இந்தியா ரஷ்யா கூட்டு ஒப்பந்தத்திலே போடப்பட்ட கூடங்குளம் அணு உலை பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவால் தான் தீர்வு ஏற்படுகிறது. ஆக அடித்தட்டு பிரச்சனைகள் முதல் முடியரசுகளின் பிரச்சனை வரை தீர்வு காணக்கூடிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். ஆக இந்த ஆற்றல் அம்மா அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் அம்மாவை நம்புகிறார்கள், நம்பிக்கைக்குரியவராக அம்மா அவர்களை வைத்திருக்கின்றார்கள். காரணம் அம்மா தான் நல்ல திட்டங்களை செய்ய முடியும். கருணாநிதியினுடைய சிந்தனை என்பது கருணாநிதி குடும்பத்தை சுற்றி தான் இருக்கும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிந்தனை தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றியும் இருக்கும் என்பதை அம்மா அவருடைய நல்லாட்சியின் திட்டங்கள் இன்றைக்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அறிவிப்போடு சரி எதுவும் நடக்கவில்லை என்று மனசாட்சியை அடமானம் வைத்துவிட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி நினைக்கிறேன். 89 உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சியாகத்தான் தங்களை தேர்ந்தெடுத்த வெகு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மையை இன்னமும் திமுக உணரவில்லை. நாம் எதிர்க்கட்சியாகத்தான் செயல்படுவதற்கு தமிழக வாக்காளர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த யதார்த்தத்தை இன்னமும் திமுக புரிந்து கொள்ளவே இல்லை. திமுக ஒவ்வொரு நாளும் சட்டப்பேரவையில் சட்டாம்பிள்ளைத்தனம் செய்வதற்கு முயற்சிக்கிறது. நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்கணும், நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்யணும். இந்த போன்ற ஒரு சட்டாம்பிள்ளைத்தனத்தை தான் சட்டசபையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. இது முடியாத போது வெளியேறுகிறது. அறிவிப்போடு சரி என்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த ஆட்சி எடுக்கிற நடவடிக்கைகளை பற்றி எப்படி பார்க்கிறீர்கள்? மனசாட்சியை அடமானம் வைத்துவிட்டு என்று நீங்கள் பெருந்தன்மையோடு சொன்னீர்கள். அது மனசாட்சியே இல்லாத கூட்டம் என்று தான் நான் சொல்வேன். காரணம், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சீரழிவை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிவை ஏற்படுத்திய கட்சி கருணாநிதியினுடைய கட்சி. ஒரு குடும்பத்துக்காகத்தான் அரசாங்கம் என்கின்ற அவமானத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்த கட்சி கருணாநிதியினுடைய கட்சி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு சட்டப்பேரவையில் ஜனநாயகம் படும் பாடு என்றெல்லாம் பேசுகின்றார்கள். கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள். இதில் ஆச்சரியத்தக்க விஷயம் என்றால் அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்ற ஆலோசனையை புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொல்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அவர்கள் என்ன வாதங்களை வைத்தாலும் அதற்கு உரிய பதிலை பொறுப்பாக இருந்து முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். கருணாநிதி இன்றைக்கு 100 நாள் சோதனை என்று சொல்லி அவர் ஒரு பட்டியலை போட்டு வெளியிட்டிருக்கிறார். இதை காவல்துறை மானிய கோரிக்கையிலே பேசுகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக கேட்டார்கள். சஸ்பெண்ட் செய்யப்படாதவர்கள் இத்தனை பேர் இருக்கின்றீர்கள், அதில் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அது 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் அதிலே இருக்கிறார். இந்த செய்திகளை கருணாநிதி சட்டமன்றத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு துணிவு உண்டா? அம்மா அவர்கள் அதை கேட்டார்கள். நான் சட்டமன்றத்துக்கு தனியாக வந்தேனே, இந்த அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக மைனாரிட்டி திமுக அரசாங்கத்தினுடைய அவலத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சட்டமன்றத்தில் நின்று தோலுரித்து காட்டினார்களே, அந்த துணிச்சல் கருணாநிதிக்கு ஏன் இல்லை என்று அம்மா அவர்கள் கேட்டார்களே. கேட்டு எத்தனை நாள் ஆயிற்று? இன்றைக்கு வரை கருணாநிதி அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது. ஆக இன்றைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலிலே பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமே கருணாநிதி தான். அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமை பிரச்சனைகளுக்கு அது தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாவதற்கு மூல காரணமாக இருந்தது கருணாநிதி தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக நேர்த்தியாக துல்லியமாக ஆட்சி செய்யக்கூடிய திறன் படைத்தவர் அம்மா அவர்கள். ஆட்சி கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தின் வெளிப்பாடு தான்
கருணாநிதி இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த வேதனை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இது கொல்லைப்புறம் வழியாக கருணாநிதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சட்டமன்றத்திலே அவர் வருவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேருக்கு நேராக சந்திக்க துணிவில்லாதவராகத்தான் இன்றைக்கு கொல்லைப்புறம் வழியாக ஒரு பத்திரிகை வாயிலாக இன்றைக்கு கருணாநிதி இந்த செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி ஆட்சியினால் ஏற்பட்ட அந்த சீரழிவை எல்லாம் செம்மையாக்கி காட்டி முதன்மை மாநிலம் என்ற இலக்கை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்வார்கள், வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள், மாடரேட் மைண்ட் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் டிஸ்கஸ் ஐடியாஸ் என்று சொல்வார்கள். ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே கருணாநிதியினுடைய எண்ணம் என்பது ஆட்சி கிடைக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் வீக் மைண்டட் பீப்புளுடைய டிஸ்கஷன் என்றுதான் நான் சொல்வேன். அம்மா அவர்கள் அந்த எல்லைகளையும் கடந்து ஒரு அரசியல் ஞானியாக, ஒரு பொருளாதார மேதையாக இந்த மாநிலத்தை முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். உலக நாட்டுக்கே பல்வேறு துறைகளிலே எடுத்துக்காட்டாக இந்த தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார் அம்மா அவர்கள். இந்தியாவிலே உணவு தானிய உற்பத்தியிலே முதன்மை மாநிலம் என்ற விருதினை பெற்றோம். பயறு தானிய உற்பத்தியிலே முதன்மை மாநிலம் என்ற விருதினை பெற்றோம். முதியோர் கல்வி மேம்பாடு, மகளிர் கல்வி மேம்பாடு, இன்றைக்கு சுற்றுலாத்துறையிலே முதன்மை மாநிலம் என்று சொல்லி, உயர்கல்வித்துறையிலே முதன்மை மாநிலம் என்று சொல்லி பல்வேறு துறைகளிலே முதலிடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணத்தை இன்றைக்கு தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கிறது. 100 நாட்களிலே இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி நமக்கு கை கொடுக்கும் என்றால் வரப்போகிற நாட்கள் இன்னும் எப்படி இருக்க போகிறது என்று மக்கள் மகிழ்வோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த 100 நாள் சாதனை, இது 100 ஆண்டுகளுக்கு மக்கள் சரித்திரத்தில் பேசப்போகிற சாதனையாக இது இருக்கிறது. இதை விளக்கமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.